ஹாய் கைஸ், போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட புது எபிசோட் சீரிஸ் இருக்கும் நாமளும் பார்த்துருப்போம். இப்போ பொதுவாக ஒரு படத்தையோ இல்லை வெப் சீரிஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கோல் கான்செப்ட் இருக்கும்ல, அது எங்கிட்டாச்சும் ஒரு இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு புக்கில் இருந்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு படத்தில் இருந்தோ இல்லை அவங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்டையோ இல்லை இந்த வேர்ல்டில் ஏதாச்சும் ஒரு மூலையில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட்டை தான் ஒரு படமாவோ இல்லை வெப் சீரிஸாவோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஏன் ஒரு ரியல் இன்சிடென்ட்டாக இருக்கக்கூடாது? ஒரு ஐலண்டோட டாப் எண்ட்ல இருக்கிற அபேண்டனான மிலிட்டரி பேஸ் கேம்ப் ஹீரோ. இது அஃபிஷியலாக வேர்ல்டு வார் 2 அப்பவே ஷட் டவுன் பண்ணிட்டு சொல்றாங்க. பட் இந்த பிளேஸ் தான் அமெரிக்காவோட மோஸ்ட் டிஸ்டர்பிங் கான்ஸ்பிரசி. அண்ட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஷோவோட ரியல் நேம் என்னன்னா த மான்டாக். ஆமா, டாஃபர் பிரதர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஷோக்கு முதல்ல த மான்டாக்னு பேர் வச்சாங்க. ஆனா இந்த லொக்கேஷனையும் இந்த மான்டாக்ங்கிற பேரையும் வச்சுட்டு அந்த ரியல் லொக்கேஷன்ல போய் ஷூட் பண்ண முடியாது நெட்ஃப்ளிக்ஸ் சொன்ன காரணத்தினால தான் இந்த பிளேஸ் ஹாக்கிங்ஸா மாறுச்சு, மான்டாக் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா மாறுச்சு. ஏர்லி 1980ஸ்ல த மேன் பிரஸ்டோன் நிக்கோலஸ்ன்னு சொல்றவரு, இவர் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னதான் நடக்குது அண்டர் கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்றாரு. இவரோட ஸ்டோரியே அன்பிலீவபிள், யாராலையுமே நம்ப முடியல. இவர் சொல்றாரு யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு கிளாசிஃபைடு ஆபரேஷன் நடத்துறாங்க, இதோட பேரு த மான்டாக் ப்ராஜெக்ட். இந்த ப்ரோக்ராம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா வெப்பனைசிங் த ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினை கொஞ்சம் டியூன் பண்ணி இதவே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இப்போ ஒத்து போகுதா மான்டாக் ப்ராஜெக்டும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும்? நிக்கோல்ஸ் என்ன சொல்றாருன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் இந்த வீட்டை விட்டு ஓடி போன பசங்க, அதுக்கப்புறம் அனாதை குழந்தைங்கலாம் இருக்குல்ல, இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கான டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாரு. இவங்க மெயினா என்ன ட்ரெயின் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, 11ஆல இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரிமோட்டபிள் வியூவா பார்த்துக்க முடியும். ஸோ அதைத்தான் மெயினாக ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா எதிரியோட மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இவங்களால இங்கிருந்தே ஸ்பை பண்ண முடியும்ல. ஸோ இந்த கான்செப்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடது இல்லை, மான்டாக் ப்ராஜெக்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். மான்டாக் சேர் இந்த மொத்த ப்ராஜெக்டோட சென்டர் பீஸ், கோர் பீஸே இதுதான். ஒரு டேலண்டடான ஒரு குழந்தை அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களோட தாட்ஸ் இமேஜஸா மாறிச்சு. அவங்களோட இமேஜினேஷனே ரியலா பார்த்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் ஓப்பனிங்கா இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 11 தண்ணியில போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, இங்க ஒரு சேர். மான்டாக் ப்ராஜெக்ட்ல இருந்த சயின்டிஸ்டுக்கு இந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் மட்டும் பத்தல, அவங்களுக்கு இந்த ரியாலிட்டியோட லிமிட்ஸையே பிரேக் பண்ணணும்னு நினைச்சாங்க. நிக்கோல்ஸ் மெயினா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் சக்சீட் ஆனாங்கன்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த சைக்கிக் சில்ட்ரன்ஸையும் வச்சு ஒரு அன்ஸ்டேபிள் டைம் டனலே ஓப்பன் பண்ணாங்க. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒரு மான்ஸ்டர் ஒன்று வந்துச்சு. அது கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை. அங்க இருக்கிற மக்கள் அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லி அந்த விஷயத்தையே மறைச்சாங்கன்னா, இது ஒரு ரக்கூன், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் அது சாதா ரக்கூன் இல்லை. இந்த மான்ஸ்டர் மெயினா எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இந்த மான்ஸ்டர் போர்ட்டல்ல இருந்து வெளியில வரும். ஆனா இந்த மான்ஸ்டர் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல எப்படி 11 ரியல் லைஃப்ல டங்கன்கிற பையன். இந்த பையன் கிட்ட நீ உன்னோட இமேஜினேஷன் வச்சு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த பையன் ஒரு மான்ஸ்டரே கிரியேட் பண்ணான். அந்த மான்ஸ்டர் வெளியில வந்து அந்த லேப்ல இருந்த திங்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரத்துல டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இமீடியட்டா ஸ்டாப் பண்றாங்க. ஆகஸ்ட் 12, 1983 அப்ப அந்த டங்கன்கிற பையனை எங்கேயோ கூட்டிட்டு போயிடறாங்க. இந்த மொத்த மான்டாக் ப்ராஜெக்டையுமே பிரஸ்டோன் நிக்கோலஸ் 5 பார்ட் புக் எழுதியிருக்காரு. பட் ஸ்டில் மான்டாக் ஸ்டாண்ட்ஸ் இன் சைலன்ஸ். மேபி இது மித்தா இருக்கலாம், மேபி இது ரியலா இருக்கலாம். பட் ஆனால் இங்கே உருவாயிருக்கிற ஒவ்வொரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸுமே ரியாலிட்டியிலிருந்து தான் உருவாயிருக்கு. பாய்.